Welcome to EMR Physics. I am Raju. NCERT 10th Science la Chapter 9 Light Reflection and Refraction la Example Problem 9.2 எப்படி solve பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். Problem என்னன்னா, an object 4.0 cm in size is placed at 25.0 cm in front of a concave mirror of focal length 15.0 cm. At what distance from the mirror should a screen be placed in order to obtain a sharp image? Find the nature and size of the image. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டுடைய சைஸ் 4.0 சென்டிமீட்டர். இந்த ஆப்ஜெக்டை கான்கேவ் மிரருக்கு முன்னாடி 25.0 சென்டிமீட்டரில் வைக்கிறாங்க. இந்த கான்கேவ் மிரருடைய ஃபோக்கல் லென்த் 15.0 சென்டிமீட்டர். இந்த டேட்டாவை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த இடத்துல ஸ்க்ரீனை வச்சா ஷார்ப் இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இமேஜோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த இமேஜோடைய நேச்சர் அண்ட் சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் 1/v + 1/u is equal to 1/f. ஸோ இந்த ஃபார்முலாவில் விங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ், யூங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த். செகண்ட், எம் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஷ் டிவைடட் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு -v/u. இங்கே எம்ங்கிறது மேக்னிஃபிகேஷன், ஹெச் டேஷ்ங்கிறது ஹைட் ஆஃப் த இமேஜ், ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், விங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ், யூங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஈஸி. ஸோ முதல்ல நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். நம்பர் 1, சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டோடைய சிம்பிள் ஹெச். ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4.0 சென்டிமீட்டர். Height of the object is positive. So this is plus 4.0 centimeter. This is positive. Object நேராக தான் இருக்கும். ஆப்ஜெக்டை இன்வெர்டடாக வைக்க மாட்டோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே மெஷர் பண்ணுற எல்லா டிஸ்டன்ஸுமே வந்து ப்ளஸ்ஸு. நம்பர் 2, ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸோடைய சிம்பிள் u. u is equal to 25.0 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்ட் எங்கே ப்ளேஸ் பண்ணுவோம்? மிரருக்கு லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணுவோம். எப்போவுமே ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு லெஃப்ட் டு த மிரர். தேர்ஃபோர் எதெல்லாம் லெஃப்டில் இருக்கோ அதெல்லாம் நெகட்டிவ். -25.0 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது நம்ம சைன் கன்வென்ஷனை கரெக்டாக அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து மூணாவது, ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. f இஸ் given. f இஸ் ஈக்குவல் டு 15.0 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்கேவ் மிரர் இஸ் நெகட்டிவ். ஏன்னா கான்கேவ் மிரருடைய ஃபோக்கஸ் லெஃப்ட் சைடில் இருக்கும், கான்வெக்ஸ் மிரருடைய ஃபோக்கஸ் ரைட் சைடில் இருக்கும். கான்கேவ் மிரருக்கு ஃபோக்கஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாமே வந்து நெகட்டிவ். இந்த மாதிரி கரெக்டாக சைன் கன்வென்ஷனை முதல்ல அப்ளை பண்ணிக்கணும். என்னென்ன கேட்டிருக்காங்க? they are asked as to find the image distance as well as height of the image. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஃபஸ்ட் ஃபார்முலாவை எடுத்துக்குவோம். 1/v + 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி விங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ், யூங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த். நமக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் தான் வேணும். அதாவது ஸ்க்ரீனை எந்த இடத்துல வச்சா இமேஜ் கிளியராக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு நோ த வேல்யூ ஆஃப் வி. அதனால் இந்த டேர்மை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம், இதை ரைட் சைடு கொண்டு வர்றோம். 1/v இஸ் ஈக்குவல் டு 1/f minus 1/u. Again this is equal to, what is 1/f? 1 divided by f is -15. இந்த ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. 1 divided by u is -25. ஸோ இந்த மைனஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கணும்.
ஏதாவது ஒரு மைனஸை விட்டால் கூட ஆன்சர் தப்பாயிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு this is minus 1 by 15 minus of minus plus 1 by 25. So இதுக்கு LCM எடுத்தோம்னா we can take 75 as LCM. So 75ல எத்தனை 15 இருக்கும்னா 5 இருக்கும். Therefore 5 into 1 is minus 5 plus 75ல எத்தனை 25 இருக்கு 3. அந்த 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1 into 3 is 3. Therefore this is equal to minus 2 by 75. So left side என்ன இருக்கு 1 by v. நமக்கு என்ன வேணும் v வேணும். அதனால் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா v is equal to minus 75 divided by 2 அப்படின்னு வரும். This is again equal to 37.5 minus 37.5 is v. So எல்லா வேல்யூஸுமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால v is also in centimeter. vங்கிறது distance of the image distance is minus 37.5 centimeter. So this is the answer for the first question. ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த இடத்துல ஸ்க்ரீனை வச்சா இமேஜ் கிளியராக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 37.5 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கான்கேவ் மிரரில் ஒரு ஸ்க்ரீனை வச்சா கிளியர் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதாவது மிரருக்கு லெஃப்ட் சைடில், ஏன்னா இங்கே நெகட்டிவ்னு வந்திருக்கு, அதனால் மிரருக்கு லெஃப்ட் சைடில் ஸ்க்ரீனை வச்சோம்னா கிளியர் இமேஜ் ஃபார்ம் ஆகும். எவ்வளவு டிஸ்டன்ஸில் வைக்கணும், 37.5 சென்டிமீட்டரில் வைக்கணும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ வி ஹாவ் டு யூஸ் த செகண்ட் ஃபார்முலா. வாட் இஸ் த செகண்ட் ஃபார்முலா, m is equal to h dash by h is equal to minus v by u. This is the formula to find the magnification. Magnification is equal to height of the image by height of the object is equal to minus distance of the image by distance of the object. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஹைட் ஆஃப் த இமேஜை கண்டுபிடிச்சிடலாம், அதாவது சைஸ் ஆஃப் த இமேஜை கண்டுபிடிச்சிடலாம். h dash divided by h is equal to minus what is v, v எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், minus 37.5 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், divided by what is u, u is given as minus 25.0. minus of minus plus by minus. So this is minus. இதை இதால் டிவைட் பண்ணோம்னா we will get 1.5 அப்படின்னு வரும். So m is equal to h dash by h is equal to minus 1.5. இங்கே m உடைய வேல்யூ நெகட்டிவ், அதாவது மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ். மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவாக வந்துச்சுன்னா இமேஜ் இஸ் இன்வெர்டட். நெக்ஸ்ட் m is greater than 1 which indicates that image is larger in size, அதாவது image is enlarged அப்படின்னு அர்த்தம். ஸோ h dash by h is equal to minus 1.5. h dash தான் நமக்கு வேணும். h dash is equal to minus 1.5 into h. This is equal to minus 1.5. h எவ்வளவு, h is 4.0 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get minus 6 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஸோ h dash is equal to minus 6 சென்டிமீட்டர். So this is the size of the image. So size of the image is minus 6 centimeter. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா object size is 4 centimeter, image size is minus 6 centimeter. அப்படின்னா image உடைய size enlarge ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Height of the image is negative which indicates that the image is inverted. image principal axisக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கும், அப்படின்னா image invert ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். So the answer for the given problem is, so this is the answer for the given problem. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.